முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் 2 பிரியாணி இலையை நம்ம போட்டுடலாம். பிரியாணி இலையை 2ஆக பிச்சு கூட நம்ம போட்டுடலாம். இலையை போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம ஊற்றுன 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக வத்துற வரைக்கும் நம்ம சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. அதுலேருந்து இப்போ பிரியாணி இலையை தூக்கி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை 1 டம்ளருக்கு மாற்றிடலாம். நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே ஜீரணமாகி அதில் ஜீரணமாகாத உணவுப் பொருட்கள் நம்மளோட வயிற்றோட அடிப்பகுதியில் அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இதுவே காலப்போக்கில் அப்படியே ஒரு தொப்பையை உருவாக்கி இந்த ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான உணவுகளை அளவாக சாப்பிட்டு இந்த ட்ரிங்கை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 வாரத்துக்கு குடிச்சிட்டு வாங்க. கை மேலே பலன் கண் கூட தெரியும். தேங்க்யூ.